ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। जन्माद्यस्य यतोऽन्वयात् इतरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्म हृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरय तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्मप्रोञ्जितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरये। दैत्यர்கள் ஹிரண்யகசிபுனுடைய கூட்டங்கள், அசுர கூட்டங்கள் நாலா பக்கமும் போகிறார்கள். புரகிராம விரஜோத்யான க்ஷேத்ராராமாஸ்ரமாகரான் கேட்ட கர்வட கோஷாம்ச்ச ததஹு பத்தனானிச்ச. ஒவ்வொன்றையாக அவர்கள் அழிக்கிறார்களாம். ததகுஹு தகனம் செய்கிறார், இருக்கிறார்களாம். பட்டினங்கள், கிராமங்கள், பசுக்கள் வாழக்கூடிய கோஷாலா, நன்றாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தியானகா தோட்டங்கள், க்ஷேத்திரம் வயல்வெளி, இயற்கையாகவே இறைவனால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆறாமகா இயற்கை வளம் நிறைந்திருக்கக்கூடிய மலைகள், மலை சிகரங்கள், தோட்டங்கள், ஆசிரமஹா ஆசிரமங்கள், ரத்தனங்களை எல்லாம் வெட்டி எடுக்கக்கூடிய நிலங்கள், ஒன்று விடாமல் விவசாயிகள் வசிக்கக்கூடிய விளைநிலங்களிலிருந்து வீடுகளிலிருந்து அத்தனையும் மலைகள், மலை உச்சிகள், கிராமங்கள், இடைச்சேரிகள் எல்லாவற்றையும் தீ வைத்து கொளுத்துகிறார்கள். அபகரித்தல், இயற்கையை சுரண்டுதல், இயற்கையை அழித்தல், இயற்கை வளங்களை யாரெல்லாம் பாதுகாக்கிறார்களோ அவர்களை எல்லாம் செயல்பட விடாமல் செய்தல், தடுத்தல், அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை எல்லாம் நிறுத்துதல், அவர்களுக்கு தான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் உத்தமமானது என்கின்ற அந்த எண்ணத்தையே குலைத்தல்,
இதெல்லாம் தான் ஆசுரி சம்பத்தினுடைய தன்மை. இது எங்கிருந்தோ யாரோ நமக்கு கொடுத்தது அல்ல. நம்முடைய மனதிலே இந்த எண்ணங்கள் வரும்பொழுது ராட்சச ஆசுர சம்பத் நம்முடைய உள்ளத்திலே வரும்பொழுது நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் அத்தனையும் இப்படித்தான் இருக்கும். வேற யாரும் அதற்கு காரணம் அல்ல. சில பேர் என்ன செய்கிறார்களாம், சில அசுரர்கள் போய் அணைகளை உடைத்தல், ஏரிகள் குளங்கள் அத்தனையும் அழித்தல், பாலங்களை எல்லாம் உடைத்தல், மதில்களை எல்லாம் உடைத்தல், கோபுரங்களை எல்லாம் உடைத்தல், இவற்றை எல்லாம் புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்களாம். சில பேர் என்ன செய்கிறார்கள், பெரிய பெரிய மரங்களை எல்லாம் கோடாலியை கொண்டு போய் வெட்டி வீழ்த்துகிறார்கள். மனிதர்கள் வசிக்கக்கூடிய வீடுகளை அபகரித்தல், அவர்களுடைய நிலங்களை எல்லாம் அபகரித்தல், அவர்களை வாழவிடாது செய்தல், வீடுகளை எல்லாம் தீ வைத்து கொளுத்துதல், இந்த பஞ்சமா பாதகம் என்னென்னலாம் உண்டோ அத்தனையும் செய்யக்கூடிய எண்ணம் இந்த ஆசுரி ராட்சசி சம்பத்திற்கு இருக்கிறது. இப்ப இவர்கள் உத்தரவுகளை எல்லாம் நாம் செய்கிறோம் என்கின்ற அந்த எண்ணம் இவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இதனால என்ன நடந்ததாம் பாருங்கள். இதனுடைய விளைவு என்ன? ஆசுரி ராட்சசி சம்பத்தானது ஒருவனுடைய உள்ளத்திலும் ஒருவனுடைய வீட்டிலும் சமூகத்திலும் நாட்டிலும் அது பிரதிபலித்தது என்றால் அதனுடைய விளைவு என்னாகும்? ஏவம் விப்ரகிருதே லோகே தைத்யேந்திரான் அனுச்சரைர் முகுஹு திவம் தேவா பரித்யஜ்ய புவி சேருரலக்ஷிதாஹ. இந்த உத்தரவை ஹிரண்யகசிபு இட்ட உத்தரவை அசுர கூட்டங்கள் முறையாக செய்து முடிக்கின்ற நேரத்திலே பூ உலகத்திலே யஜ்ஞ வாழ்க்கை முறை தடைபட்டு விட்டது. தான வாழ்க்கை முறை தடைபட்டு விட்டது, தப்ப வாழ்க்கை முறை தடைபட்டு விட்டது, உபாசனை வாழ்க்கை முறை தடைபட்டு விட்டது, தர்ம வாழ்க்கை முறை தடைபட்டு விட்டது. தர்மிகள் இல்லாமல், தர்மங்கள் இல்லாமல் அத்தனையும் ஸ்தம்பித்து போகும்போது தேவாஹா தேவர்கள் உடனடியாக பாதிக்கப்படுகிறார்கள். தேவாஹா தேவர்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவு, தேவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உணவானது கிடைக்காமல் போகின்ற நேரத்திலே தேவர்கள்னா யாரு? சாத்வீக சம்பத்தினுடைய அதிகாரிகள் தேவர்கள். திவ் என்றாலே ஒளி அப்படின்னு அர்த்தம். ஒளியை நோக்கின எண்ணங்களை, ஒளியை நோக்கின வாழ்க்கை முறையை, ஒளியை நோக்கின செயல்பாடுகளை கொண்டவர்கள் தேவர்கள். அதனால்தான் இரண்டு விதமான, ஒன்று இருள் படிந்த பாதை, மற்றொன்று ஒளி நிறைந்த பாதை. வேதத்தில் சொல்லும்போது அதனால தான் என்ன சொல்றோம்? அசதோமா சத் கமயே, தமசோமா ஜோதிர் கமயே, மிருத்யோர்மா அமிர்தம் கமயே. அப்ப இங்க இருளிலிருந்து ஒளிக்கு நாங்கள் வரட்டும். தமசோமா ஜோதிர் கமயே.
அப்ப அது யாரு கேட்கிறார்கள்? நாங்கள் இருள் படிந்த வாழ்க்கையில இருக்கிறோம், நாங்கள் ஒளி பொருந்திய வாழ்க்கைக்கு வரட்டும். யார் கேட்கிறார்கள்? தெய்வ சம்பத் உடையவர்கள். தேவாகா தீவ்யதே அனேன இது தேவஹா. எது ஒன்றினாலே அனைத்தும் ஒளி பெறுகிறதோ, இப்போ ஸ்வயம் ஜோதி, தானும் ஒளிர்ந்து கொண்டு மற்ற அனைத்தையும் யார் ஒளிர்விக்கிறாரோ அவர்களுக்கு பெயர் தேவர்கள் என்று பெயர். அப்ப தேவர்களுக்கு உண்டான பாதை அடைபட்டு, தேவர்களுக்கு உண்டான பாதை என்பது என்னது? யஜ்ஞம், தானம், தவம். உடலால் செய்யப்படுகின்ற தபஸ், வாக்கால் செய்யப்படுகின்ற தபஸ், மனதால் செய்யப்படுகின்ற தபஸ், அதே போல சாத்வீக தானம், அதே போல சாத்வீக யஜ்ஞம், இதெல்லாம் கீதையில பார்த்தோம் அல்லவா? அதெல்லாம் தேவர்களுக்கு உண்டான வாழ்க்கை முறை. அப்போ தேவர்களுக்கு உண்டான வாழ்க்கை முறையில போய் இவர்கள் கை வைத்து விடுகிறார்கள். ஆசுரிய சம்பத் மேலோங்கி வந்த போது தெய்வீக வாழ்க்கை முறை என்பது வீட்டிலிருந்து, உள்ளத்திலும் இல்லை வீட்டிலும் இல்லை. அப்ப என்ன ஆகும்? தெய்வீக சம்பத்திற்கு அதற்கு உண்டான செயல்பாடுகளை செய்வதன் மூலமாக தான் தெய்வீக சம்பத்தை காப்பாற்ற முடியும். இப்ப அதற்குண்டான செயல்பாடுகள் இல்லாத போது அந்த தெய்வ சம்பத் பலம் குன்றி போய்விடுகிறது, பலகீன தன்மை அடைந்து விடுகிறது. அப்போ தேவர்கள் தனக்கு உணவிடுதல் என்கின்ற அந்த செயல்பாட்டிலிருந்து அவர்கள் புறந்தள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஹவிர் பாகமானது கிடைக்காமல் போய்விடுகிறது. என்ன காரணம்? எல்லாவற்றையும் எடுத்தல் என்பதுதான் பிரதானமா இருக்குமே தவிர கொடுத்தல் என்பது அங்கே எண்ணமாக இருக்காது. அப்ப எல்லாம் அழிக்கப்படுகிறது, எல்லாம் அழிக்கப்படுகிறது, எல்லாம் சுரண்டப்படுகிறது. நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, ரகசியமான விஷயம், நாம் என்ன நினைச்சுக்கிறோம்னா, எல்லாவற்றையும் வைத்திருந்தால்தான் பலம்னு நினைச்சுக்கிறோம். எல்லாம் நம்மிடம் இருந்தால்தான் பெரும் பலம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உறவுகள், இத்தனை உறவுகள் என் கூட இருக்கு, அது எனக்கு பெரிய பலம். இவ்வளவு உடைமைகள் என் கூட இருக்கு, அது பெரிய பலம். என் உற்றார் உறவினர்கள் என் கூட இருக்கிறார்கள், அது பெரும் பலம். இப்படி நினைச்சுக்கிறோம். பதவி கூட இருந்தால் பலம், புகழ் கூட இருந்தால் பலம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இது எதுவுமே பலம் அல்ல. இதெல்லாம் பலகீனத்தினுடைய வெளிப்பாடுதான். இது எல்லாவற்றையும் வச்சுக்கிறோம். பலகீனமானவர்கள் தான் தன்னுடன் இந்த கூட்டத்தை எல்லாம் சேர்த்து கொண்டு பிரயாணம் செய்கிறோம். அப்போ பலம் பொருந்தியவன் யாரு? அனைத்தையும் துறந்து விட்டு, அனைத்தையும் மனதளவிலே சாராமல் தன்னுடன் யார் வாழ்கிறானோ, இந்த இடத்துல தன்னுடன் என்றால் தன் ஆத்மஸ்வரூபத்துடன் யார் வாழ்கிறானோ அவன்தான் உண்மையான பலம் வாய்ந்தவன். அந்த பலத்தை கொடுக்கக்கூடிய வாழ்க்கை முறைதான் தெய்வ வாழ்க்கை முறை. அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நம்மை பலகீனப்படுத்தி பலம் குன்றியவர்களாக ஆக்கி நம்மை எல்லோரிடத்திலும் அடிமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை முறைதான் ஆசுரி ராட்சசி சம்பத்தினுடைய வாழ்க்கை முறை. அதனால்தான் உபநிஷதம் சொல்லுகிறது, ந கர்மனா ந பிரஜையா ந தனேன. இந்த மூன்றினாலும் ஒருவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது, மன அமைதி கிடைக்காது. அப்ப எதனாலதான் கிடைக்கின்றா? தியாகேன ஏகேன அமிர்தத்வமான அசுஹு. அமிர்தம் சாவற்ற நிலை, சந்தோஷம்,
பலம் எங்க கிடைக்கிறதானா? தியாகேன, துறவினால் மட்டுமே. அப்போ மனதளவிலே நான் இறைவனை பற்றி கொண்டு உறவு அளவிலே, உடைமைகள் அளவிலே, சரீரத்தின் அளவிலே உலகத்துடன் நான் உறவு வைத்துக் கொண்டு வாழுதல் தான் தெய்வீக வாழ்க்கை முறை. இப்போ இந்த ஆசுரி ராட்சச சம்பத்தினுடைய வாழ்க்கை முறை என்னன்னா, உள்ளத்தால் உலகத்தை பற்றி கொண்டு உடலால் உள்ளத்தால் அடிமைப்பட்டு கிடந்து உள்ளத்தால் இறைவனை விட்டு வெகு தூரம் விலகி இருப்பதுதான் ராட்சச ஆசுரி சம்பத்தினுடைய தன்மை. அப்போ இந்த வாழ்க்கை முறை இருக்கும்போது என்னாகும்? தெய்வீக வாழ்க்கை முறை என்பது நம்முடைய உள்ளத்திலே இல்லாமல் இருள் சூழ்ந்ததாக ஆகிவிடும். அப்போ உலகம் முழுக்க அதே நிலை வந்தா என்னாகும்? தெய்வீக ஆராதனை இல்லை. அப்ப என்ன ஆகுண்டான்னா, எல்லோரும் எல்லாவற்றையும் சுரண்டுதல், அழித்தல், அனுபவித்தல், யாருக்கும் கொடுக்காமை, தன்னுடனேயே அனைத்தையும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம். அப்ப அதனுடைய வெளிப்பாடு சந்தோஷமாக சுகமாக வாழ வேண்டியது போய் நரகத்திலேயே நம்முடைய வாழ்க்கை முறையானது தள்ளப்படுகிறது. அப்போ அங்க என்ன இருக்கு? அதுல தெய்வீக வாழ்க்கை முறை இல்லாததுனால தியம் பரித்யஜ்ய, எவ்வளவு அழகா பிராக்டிக்கலா பேசுறாரு பாருங்கள். தெய்வீக வாழ்க்கை முறை நம்முடைய ஹிருதயத்திலே இல்லை என்றால், அவர்களுக்கு உண்டான அந்த உணவிடுதல் யஜ்ஞ வாழ்க்கை முறை இல்லை என்றால், அவர்கள் தியம் தியம் பரித்யஜ்யே, திவம் பரித்யஜ்யே. திவம் என்றால் சொர்க்கலோகம், திவம் பரித்யஜ்யே. சொர்க்கலோகம் என்றால் சுகம் மேலாக இருக்கக்கூடிய லோகம், விருப்பு வெறுப்பினுடைய கலப்படம் இல்லாத லோகம்தான் தேவலோகம். அந்த தேவலோகத்தினுடைய சுகத்தை அவர்கள் இழந்தவர்களாய் அந்த உலகத்தை விட்டுவிட்டு, கண்கூட பார்க்கிறோம், தெய்வீக வாழ்க்கை முறைக்கு உண்டான உள்ளத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை துறந்து விட்டு, பரித்யஜ்யே துறந்து விட்டு எப்படி வாழ்கிறார்களாம்? அலக்ஷிதாக புவிஹி சேரு. அலக்ஷிதாக, யார் ஒருவராலும் அறிந்து கொள்ளப்பட முடியாதவர், லட்சிதம், யார் ஒருவராலும் தெரிந்து கொள்ளப்பட முடியாதவர்களாய், யாருமே என்ன லட்சிதமே பண்ணலன்னு சொல்றோம் அல்லவா, யார் ஒருவரும் நம்மை சீண்டாதவர்களாய், இவர்களுடைய வாழ்க்கை முறை இப்பேற்பட்ட தெய்வீகமான வாழ்க்கை முறை வாழக்கூடியவர்கள் உலகம் தன்னை தீண்டாமல், உலகம் தன்னை பாராமல், லட்சிதம் செய்தாமல், கண்டுகொள்ளாமல், யாருக்கும் தெரியாதவர்களாய் புவிஹி சேரு, புவிஹி சரதி, இந்த உலகத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். காட்சியானது இவ்வாறு போக, ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனுடைய இறந்து போன தம்பிக்கு வருத்தப்பட்டவனாய் அவனுக்கு செய்ய வேண்டிய பிரேத கர்மங்கள், ஸ்ரார்த்தங்கள் இதெல்லாவற்றையும் செய்துவிட்டு அவனுடைய மனைவி இடத்திலும் பையனிடத்திலும் போய் பேச ஆரம்பிக்கிறான். இதுக்கு பெயர்தான் அசுர உபனிஷதம் என்று பெயர். அவர்களும் வேதாந்தம் பேசுகிறார்கள், அதான் பியூட்டி. அவர்கள் பேசக்கூடிய வேதாந்தத்தை கேட்டால் சரின்னு தோணும். இந்த விஷயத்தை தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய
எந்த நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய விஷயமும் இங்கே சொல்லப்பட்டக்கூடிய விஷயமும் ஒன்று போல இருக்கிறது. ஆசுரி ராட்சசி சம்பத் கொண்டிருக்கக்கூடிய உள்ள சிந்தனை அத்தனையும் இங்கே சொல்லப்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எது இந்த உலகத்திலே எல்லோராலும் அனுபவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதோ அதுதான் சாஸ்திரமாக வடிக்கப்பட்டிருக்கின்றதே தவிர, சாஸ்திரம் சொல்லுவது உலகத்தில் நடக்கல, உலகத்திலே நடப்பவை சாஸ்திரமாக இருக்கிறது. சாஸ்திரம் சொல்லுவது உலகத்திடத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் ஏன் சாஸ்திரத்தை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, அது நடந்தவை, நடக்கின்றவை, நடக்கப் போகின்றவற்றை உணர்ந்து பேசக்கூடியது சாஸ்திரம். ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனுடைய மனைவி இடத்திலும் குழந்தைகளிடத்திலும் போய் பேச ஆரம்பிக்கின்றான். இறந்து போனவர்களை குறித்து வருந்த வேண்டாம். இவன் உபனிஷதம், ராட்சசோ ஆசுரி உபனிஷதம், அவர்களுடைய அந்த வேத பிரகாரம் பேசக்கூடிய வார்த்தை முறை. அவன் என்ன சொல்கிறான்? இந்த உலகத்திலே முன்வினையின் காரணத்தினாலே எல்லோரும் சேர்க்கப்பட்டோம். ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திற்கு எல்லோரும் சேர்ந்து வந்தோம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இடத்துல இருந்தார்கள். அங்கிருந்து ஒவ்வொருவரும் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒன்று சேர்க்கப்பட்டோம். அதான உண்மை. விதவிதமான பொருள்கள் விற்பனை கூடத்திலே இருக்கிறது. நாம் என்ன பண்றோம்? நமக்கு தேவையான வேண்டப்படக்கூடிய விதவிதமான பொருள்களை விதவிதமான விற்பனை கூடத்திலிருந்து போய் வாங்கி கொண்டு வந்து ஒன்று சேர்த்து நம்முடைய வீட்டில் கொண்டு வந்து என்ன பண்றோம்? ஒன்று சேர்க்கிறோம். இப்போ எதுவுமே நம்மால் உற்பத்தி செய்யப்பட்டவை அல்ல, ஏற்கனவே இருந்தது. அது நம்முடைய வீட்டிலே கொண்டு வந்து நம்முடைய உபயோகத்திற்காக ஒன்று சேர்க்கப்படுகிறது, அவ்வளவுதான். அதே போல இந்த உலகத்திலே ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கர்ம வினையின் ஏற்ப ஓரிடத்திலே சேருகிறோம். இது ரொம்ப ஆழமா உள்ள போச்சுன்னா நமக்கு யாரை குறித்தும் தாபமும் வராது, யாரை குறித்தும் நாம் மோகமும் கொள்ள மாட்டோம். என்னுடைய பையன் எப்படி இருக்கிறானே, என்னுடைய கணவன் எப்படி இருக்கிறானே, என்னுடைய மனைவி எப்படி இருக்கிறாளே, என்னுடைய அம்மா அப்பா எப்படி இருக்கிறார்களே, என்னுடைய சமூகம் எப்படி இருக்கிறதே, என்னுடைய நண்பர்கள் எப்படி இருக்கிறார்கள், என்னுடைய கூட பிறந்தவர்கள் எப்படி இருக்கிறார்களே, இந்த பரிதாபமான சிந்தனைகள் நம்முடைய மனதுல ஒரு காலத்திலும் எழாது. காரணம் என்ன? எங்கிருந்தோ எல்லோரும் ஒரு இடத்துல ஒன்று சேர்றோம். ஒன்று சேர்வது என்பது அவரவர்களுடைய கர்ம வினைக்கு வாழ்வதற்காக. உங்களுக்கு அழகா உதாரணம் கொடுத்தா புரியும். 11 வீரர்கள் வேற வேற மாநிலத்திலிருந்து வேற வேற மொழி பேசக்கூடிய, வேற வேற கலாச்சாரங்களுடைய, வேற வேற வாழ்க்கை முறையை கொண்ட, வேற வேற காலத்திலே தோன்றிய, வேற வேற திறமைகளை கொண்டிருக்கக்கூடிய 11 வீரர்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்கிறார்கள். அன்றைய நாளில் அந்த 11 வீரர்கள் விளையாட வேண்டும் என்று ஒன்று சேர்கிறார்கள். இதுல 11 வீரர்களுக்கும் 11 விதமான வாழ்க்கை முறை இருக்காங்க. ஒருவன் இடதுகை பந்து வீச்சாளர், அவனுக்கு பந்து வீச மட்டும்தான் தெரியும், அவனுக்கு வேற ஒன்றும் தெரியாது. அவனுக்கு மட்டையை பிடித்து எப்படி விளையாடுவது தெரியும். ஆனால் அவனும் அந்த 11 வீரர்களில் ஒருவன். அவனை கொண்டு போய் நீ முதல் நபராக முன்னணியிலே போய் இறங்கி மட்டை வீசி விட்டு வான்னா அவனுக்கு எப்படி தெரியும்? இப்போ நம்ம அவனை வெறுக்கலாமா? ஒன்னால இந்த அணியே வெற்றி பெறாமல் போய்விட்டது. அவனுக்கு பந்து வீச மட்டும்தான் தெரியும், அவனுக்கு அந்த திறமை மட்டும்தான் இருக்கு. அதற்காகத்தான் அவனை இந்த அணியிலே வைத்திருக்கிறார்கள். இப்ப அணியினுடைய தலைவன்
அந்த வீரரை கூப்பிட்டு நீ போய் காப்பாற்று, அணி தோல்வியிலே இருக்கு, நீ போய் காப்பாற்றுனா. அவன் சொல்றான், பந்தை கூட நான் எப்படி போடணும் என்பது தெரியுமே தவிர, எதிரணி வீரர்களை எப்படி வீழ்த்துவது என்பது வேணா எனக்கு தெரியுமே தவிர, எப்படி எதிரணியினுடைய பந்து வீசார்களை துவம்சம் பண்ணுவது எனக்கு தெரியாது. ஆனால் 11 பேரும் ஒன்று செய்கிறார்கள். அவரவர்களுடைய கர்ம வினையை தீர்த்து கொள்வதற்காக வருகிறார்கள். பந்து வீச்சாளர் அவருடைய கர்ம வினையை தீர்த்து கொள்வதற்காக வருகிறார். மட்டை வீச்சாளர் அவருடைய திறமையை நிரூபித்துக் கொண்டு அவருடைய வாசனையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வருகிறார். பந்தை தடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாசனையை போக்கிக் கொள்வதற்காக பந்து தடுப்பாளராக வருகிறார்கள். அணியை வழிநடத்தக்கூடியவன் அவனுக்குண்டான வாசனையை போக்கிக் கொள்வதற்காக வழிநடத்த வருகிறான். அந்த திறமையை கொண்டு 11 வீரர்களும் அந்த 3 மணி நேரத்திலிருந்து அந்த 6 மணி நேரம் விளையாட்டு முடிந்ததற்கு பிறகு அவரவர்கள் அவர்களுடைய தனி இடத்திற்கு அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கு போகிறார்கள். 11 பேர் சேருவதற்கு முன்பும் தனித்துதான் இருந்தார்கள், எங்கிருந்தோ வந்தார்கள். 11 வீரர்கள் விளையாடும்போதும் அவரவர்களுடைய வாசனைக்கு ஏற்பத்தான் வாழ்கிறார்கள். ஒருவன்ட்டு இருக்கக்கூடிய வாசனை இன்னொரு இல்லை, ஒருவனிடத்தில் இருக்கக்கூடிய சுபாவம் இன்னொருத்தன்ட்ட இல்லை, ஒருவன்ட்டு இருக்கக்கூடிய திறமை இன்னொருத்தனிடத்தில் இல்லை. ஆனால் 11 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். மீண்டும் அவரவர்கள் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு தனிமையாக போகிறார்கள். இந்த உலகம் ஒரு விளையாட்டு களம். நாம் எங்கிருந்தோ விளையாட வந்திருக்கிறோம். இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை எடுத்திருக்கிறோம், அவ்வளவுதான். ஒரு கதாபாத்திரத்துக்கும் இன்னொரு கதாபாத்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதில் நாம போய் நம்மை இணைத்து கொண்டு நான் அப்பன், நான் அம்மை, நான் தாத்தா, நான் பாட்டின்னு நம்முடைய அகங்காரத்தை கொண்டு போய் அங்கே வைத்து, அபிமானத்தை கொண்டு போய் அங்கே வைத்து நாம் அதில் சுகம் தேட ஆசைப்படுகிறோம். அதில் நாம் மோகித்து போய் நாம் அதில் நம்முடைய விருப்பை காமித்து நாம் பந்தப்பட ஆசைப்படுகிறோம். அதில் ஒன்றுமே இல்லை என்பதுதான் உண்மையான ஞானம். இதை யார் சொல்றாடான்னா, ஆசுரி சம்பத், ராட்சச சம்பத் கொண்டிருக்கக்கூடிய ஹிரண்யகசிபு சொல்றான், நீ அப்பாவை கண்டு அழ வேண்டாம், ஹிரண்யாக்ஷனுடைய மனைவியே உன் கணவனை கண்டு நீ அழாதே, எல்லோரும் ஒரு இடத்திலிருந்து சேர்ந்து வந்தோம், கர்ம வினையை அனுபவித்தோம், மீண்டும் எல்லோரும் பிரிய போகின்றோம், பிரிந்து விட்டோம். எதை போல உதாரணம் கொடுக்கிறான். எப்படி ஜலம் ஒரு இடத்திலிருந்து வருகிறது, பானை ஒரு இடத்திலிருந்து வருகிறது, பந்தல் ஒரு இடத்திலிருந்து போடப்படுகிறது, அந்த பானையிலே ஜலமும் தயிரும் விடப்பட்டு பந்தலாக மாறி தண்ணீர் நீர்மோர் பந்தலாக மாறி எப்படி சேர்க்கப்பட்டு மீண்டும் பிரிக்கப்படுகிறதோ அதே போல இந்த உலகத்திலே சேருதல் என்பதே, கர்ம வினையினால் சேருதல் என்பதே பிரிதல் என்பதற்காகத்தான், பிரிவை நோக்கித்தான் அந்த சேருதல் என்பது இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலம் அவரவர்கள் அவர்களுடைய கர்ம வினையை அழித்துக் கொள்வதற்காக, இறைவனை நோக்கி உயர்வதற்காக நாம் இந்த உலகத்திலே சேர்ந்தோம், பிரிவதற்காக. இது புரியாமல் ஏன் அழுகிறீர்கள்? இதை சொல்லிட்டு நிறைய பேசுகிறான். நான் இந்த 2 பாடலை மட்டும் உங்களுக்கு சொல்றேன், அதுக்கப்புறம் நிறைய போகிறது. அவன் உபனிஷத், ஆசுரி ராட்சசி சம்பத்தினுடைய உபனிஷத் அது. அவர்களுடைய பார்வை அவன் சொல்கிறான் பாருங்கள். ஒன்று, எல்லோரும் இந்த உலகத்திலே எங்கிருந்தோ சேர்ந்தோம் கர்ம வினையினாலே, அவர்களுடைய கர்ம வினையை அனுபவித்தோம், மீண்டும் கர்ம வினையினாலே பிரிகிறோம். இது எல்லாருக்கும் பொது. அவன் ராட்சசனாக இருந்தாலும் சரி, அவன் தெய்வீக சம்பத்துடையவனாக இருந்தாலும் சரி. அப்ப இவன் சொல்ல வரக்கூடிய கருத்து இங்க என்ன அப்படின்னா, அழிதல் என்பது, அழிவு என்பது இயற்கை, தோன்றுதல் என்பது இயற்கை, தோன்றி மறைதல் என்பது இயற்கை,
தோன்றியதற்கு பிறகு சேர்ந்து வாழ்தல் என்பது இயற்கை. இதை யாராலும் மாற்ற முடியாது. அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். அப்போ இங்க என்ன சொல்ல வருகிறான்? இருக்கின்ற காலம் வரை, எது நாள் வரைக்கும் இருக்கிறோமோ அது நாள் வரைக்கும் எல்லாவற்றையும் அனுபவித்துட்டு போ. எது கிடைக்கிறதோ அதை அனுபவி. மீண்டும் ஒரு பிறவி எடுக்கு, மீண்டும் அனுபவி. காரணம் என்ன? அடுத்த பாடம் சொல்றான் பாருங்கள். நித்ய ஆத்மா வியய சுத்தஹ சர்வகா சர்வவித்பரஹ தத்தே சாவாத்மனோ லிங்கம் மாயையா விசுஜன் குணான். ஆத்மாவுக்கு அதனுடைய சொரூபம் அழியாதது. நித்யஹா ஆத்மஸ்வரூபம் நித்யஹா அவ்யயஹா சுத்தஹா சர்வகதஹா சர்வவித் பரஹா. இவ்வளவு லட்சணம் சொல்றான் ஆத்மாவுக்கு. இதெல்லாம் படிச்சோன்னா ஆத்மாவுடைய சொரூபம் அவனுக்கும் தெரிந்திருக்கிறது. யாருக்கு? ஆசுரி ராட்சசி சம்பத்து கொண்டிருக்கக்கூடிய ஹிரண்யகசிபுவும் வேதத்தை வேதாந்தத்தை முழுமையாக கற்று உணர்ந்திருக்கிறான். அவர்கள் முட்டாள்கள் அல்ல. அதனால ராட்சச ஆசுரி சம்பத்து என்கிட்ட இருக்கு என்பதற்காக நான் அறியாமை, எனக்கு அறிவு, எல்லா அறிவு இருக்கு. வேதாந்தத்தினுடைய அறிவு அத்தனை கிட்ட இருக்கு. ஆத்மா நித்யஹா அவ்யயஹா சுத்தஹா சர்வகதஹா சர்வவித் பரஹா. இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்த வார்த்தைகள் தான். இப்பேற்பட்ட ஆத்மா மாயையா ஆத்மனஹா மாயையா, இந்த ஆத்மாவான தன்னுடைய மாயா சக்தியை கொண்டு குணான் குணங்களை வைத்துக்கொண்டு என்ன செய்கின்றதாம்? விசுர்ஜன் குணங்களை விசேஷமாக பெற்றுக்கொண்டு லிங்கம் தத்தே ஷரீரங்களை ஏற்றுக்கொள்கிறது. அப்போ இந்த ஆத்மா அழிவது இல்லை. மாயையினுடைய விசேஷ குணங்களை கொண்டு இந்த ஆத்மாவானது ஷரீரங்களை ஏற்றுக்கொள்கிறது. ஆகையினாலே ஆத்மா அழிவற்றது. ஜீவன் என்று சொல்லக்கூடியவன் வந்து போகக்கூடியவனாக இருக்கிறான். வாசனையின் காரணத்தினாலே ஒரு இடத்திலிருந்து வந்து சேர்ந்து மீண்டும் இல்லாமல் போகிறான். அப்ப இந்த ஆத்மா அதனுடைய பாத்திரத்துக்கு ஏற்ப அசைவதைப் போலவும் பந்தப்பட்டிருப்பதைப் போலவும் அழிவதைப் போலவும் தோன்றுவதைப் போலவும் இந்த ஆத்மா தெரியும். போல ஜலத்திலே இருக்கக்கூடிய பிரதிபிம்பத்தை போல. அந்த உதாரணம் கொடுக்கிறான். ஜலத்திலே இருக்கக்கூடிய சூரியனுடைய பிரதிபிம்பம், ஜலத்திலே தெரியக்கூடிய மரங்கள் கட்டடங்கள் எப்படி ஜலம் அசைந்தால் அவைகளும் அசைவதை போல தெரியுமோ, அதே போல ஆத்மாவும் மனதிலே முக்குணம் அசைவதனாலே ஆத்மாவும் அசைவதை போலவும், முக்குணங்கள் அசைவதை இல்லை என்றால் ஆத்மா அசையாததை போலவும் நமக்கு ஒரு தோற்றம் தெரிகிறது. ஆனால் உண்மையிலேயே ஆத்மா நித்யஹா அவ்யயஹா சர்வகதஹா சுத்தஹா சர்வவித் பரஹா. அப்போ ஆத்மாவுடைய சொரூபம் நித்தியம், பிரகிருத்தினுடைய சொரூபம் அனித்தியம். மனதனுடைய தர்மத்திலிருந்து ஆத்மாவானது வெளிப்படுகின்ற நேரத்திலே ஆத்மாவும் அசைவதை போல, நகருவதை போல, உயர்வு தாழ்வை போல, பிறப்பது இறப்பது போல நமக்கு தோன்றுகிறது. ஆனால் உண்மையிலே ஆத்மா நித்யஹா. அது மட்டுமா? ஆத்மாவுடைய சொரூபம் அது சூக்ஷ்ம சரீரத்திலும் சரி, ஸ்தூல சரீரத்திலும் சரி, காரண சரீரத்திலும் சரி, ஆத்மா எந்த வகையிலும் சம்பந்தப்படுவது கிடையாது. அப்படி சம்பந்தம் இல்லாதவன்
இந்த 3 சரீரத்தின் மூலமாக வெளிப்படுகின்றான். அவ்வாறு வெளிப்படுகின்ற நேரத்திலே ஆத்மாவே தோன்றி இருப்பதை போல நாம் பார்க்கின்றோம். இதை சொல்லிட்டு அவன் சொல்றான் பாருங்கள். ஹிரண்யகசிபு ஹிரண்யாட்சனுடைய மனைவியிடத்திலும் புத்திரனிடத்திலும் ஏஷ ஆத்ம விபர்யாசோ ஹ்யலிங்கே லிங்க பாவனா ஏஷ பிரியா பிரியைஹி யோகோ வியோகஹ கர்ம சம்ஸ்ருதிஹி. அலிங்கே, லிங்கம் லிங்க சரீரம் என்றால் சூக்ஷ்ம சரீரம். அலிங்கே சூக்ஷ்ம சரீரம் இல்லாத ஆத்மாவிற்கு லிங்க பாவனா, சூக்ஷ்ம சரீர அபிமானமானது தோன்றுவதாக தெரிகிறது. அதனால என்ன? ஆன்ம விபர்யாசா, ஆன்மாவானது மாறுதலான தன்மை அடைந்ததை போல நமக்கு தோன்றுகிறது. லிங்க சரீரத்திலே ஆத்மா இல்லை, லிங்க சரீர அபிமானமும் ஆத்மாவுக்கு இல்லை. ஆனால் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய அபிமானத்தின் காரணத்தினாலே எப்படி இந்த அபிமானம் வந்தது? அதுதான் மாயா. அபிமானம் இல்லாத ஆத்மாவுக்கு எங்கிருந்து அபிமானம் வந்ததுறான்னா அதான் மாயான்னு சொல்லிட்டார். இல்லாத ஒன்று இருப்பதாக நமக்கு தெரிகிறது. அதனுடைய வெளிப்பாடு என்ன? ஆத்மாவனுடைய மாறுதல் விபர்யாக, வேறுபாடுகள் மாற்றங்கள் எல்லாம் ஆத்மாவுக்கு வந்ததை போல நாம் பார்க்கிறோம். ஆத்மா கர்த்தாவை போலவும், ஆத்மாவுக்கு 3 வாசனைகள் இருப்பதை போலவும், ஆத்மா அந்த கரணத்தின் அபிமானம் உள்ளதை போலவும், ஆத்மாவுக்கு நல்ல உணர்வுகள் கெட்ட உணர்வுகள் இருப்பதை போலவும், ஆத்மா சரீரத்துடன் சம்பந்தம் வைத்துக் கொண்டு ஆத்மாவுக்கு உறவுகள் எல்லாம் இருப்பதை போலவும், ஆத்மா நிறைய கர்மத்தில் ஈடுபட வேண்டும் என்பதை போலவும், கர்மத்தினுடைய வினையெல்லாம் அனுபவிப்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறந்து இறப்பதை போலவும் ஆத்மாவானது விபர்யா, வேறுபாடு அடைந்ததை போல தெரிகிறது. அது மட்டுமா, ஆத்மாவுடைய 2வது சொரூபம் பிரியஹா. எப்படி ஆத்மாவுக்கு லிங்க சரீரம் அபிமானம் கிடையாதோ, ஆனால் அபிமானம் கொண்டதை போல இருந்து விபரியம் அடைகிறதோ, அதே போல ஆத்மாவுடைய சொரூபம் பிரியம். ஆனா இப்ப என்ன ஆயிடுத்து? ஆத்மாவுடைய சொரூபம் பிரியமாக இருக்க வேண்டியது போய் ஆத்மா அப்பிரியா. ஆத்மாவிலிருந்து பிரியம், என்னுடைய சொரூபம் பிரியம். அதனால தான் என்னை யாராவது நேசிப்பதை போல இருந்தால் நாம் ஏன் நம்மளை அறியாமல் இழந்து விடுகிறோம் நம்மை என்றால் நம்முடைய சொரூபம் பிரியம். ஒரு மிருகம், கொடூரமான மிருகம் கூட நம்மிடம் பிரியம் காமித்தால் நம்ம ஏன் இழக்கிறோம்? சொரூபம் பிரியம். கொடூரமான மிருகத்திடத்திலே நாம் போய் பிரியத்தை காமித்தால் கொடூரமான மிருகங்கள் கூட நம்மை ஏன் வாஞ்சையோடு அணுகுகிறது? அதனுடைய சொரூபமும் பிரியம். ஆனால் அந்த பிரியமானது 3 குணத்தின் மூலமாக வெளிப்படுகின்ற நேரத்திலே வியோகா, அந்த பிரியமானது இல்லா தன்மையாக ஏற்பட்டு ஆத்மா அப்பிரியம் என்பதாக ஆகி, நான் பிரியத்தை அடைய வேண்டுமானால், என்னை எல்லோரும் பிரியமாக நேசிக்க வேண்டுமானால், நான் சத்துவ குணத்திலே இருந்து அறிவுடையவனாக இருந்தால் என்னை எல்லோரும் நேசிப்பார்கள். நான் ரஜோகுணத்திலே இருந்து நிறைய ஆக்கத்துக்குண்டான காரியத்தை செய்தால் எல்லோரும் என்னை நேசிப்பார்கள். உடல் அளவிலே நான் நிறைய கர்மங்களை எல்லாம் செய்தால், உறவோடு உறவாடினால் என்னை எல்லோரும் நேசிப்பார்கள் என்று தவறாக நம்மை நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்மை யாரும் நேசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடன் யாரும் நமக்கு பிரியத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் நம்முடைய சொரூபம் பிரியம். ஆனால் இப்ப நம்மை உணரவிடாமல் செய்வது யாரு? இந்த பிரகிருதி. பிரியஹா வியோகா.
பிரியமானது நம்மிடத்திலிருந்து விடுபட்டு அப்பிரியைஹி அப்பிரியமான பிரியமல்லாதவற்றிடத்திலே போய் யோகா சேர்க்கையானது ஏற்பட்டு, அப்பிரியமானது எது? நான் பார்த்தது கர்த்திருத்துவ பாவம், வாசனாவிடத்திலே அபிமானம், கர்ணத்திடத்திலே அபிமானம், காரியத்திடத்திலே அபிமானம், இதெல்லாம் அப்பிரியமானவைகள், பிரியத்தை கொடுக்காதவைகள். பிரியத்தை கொடுப்பதை போல துன்பத்தை கொடுக்கக்கூடியவற்றிடத்திலே போய் சேர்க்கையானது ஏற்பட்டு, அதனுடைய வெளிப்பாடு என்ன? அவரே சொல்றார் பாருங்கள். ஒரு ராட்சசன் அவன் உபனிஷத் பேசுகிறான், கர்மஹா சம்ஸ்மிருதிஹி ஏஷா, புண்ணிய பாப கர்மத்திடத்திலே கொண்டு போய் நம்மை தள்ளி நமக்கு எந்த கர்மமும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கர்மத்தை செய்துதான் எனக்கு ஒன்று வர வேண்டும் என்றோ, ஒரு கர்மத்தை செய்யாதனாலே ஒன்றை நான் இழக்க வேண்டும் என்றோ ஒன்றுமே இல்லை எனக்கு. ஆனால் இப்பொழுது நான் அப்பிரிய யோகத்தில் இருக்கிறதுனால, பிரியமல்லாதவற்றிடத்திலே நான் இணைந்து இருப்பதனாலே, கர்மங்களிடத்திலே போய் நான் கட்டாயம் பந்தப்பட்டவனாய் ஆகி, கர்மங்கள் செய்யவில்லை என்றால் எனக்கு ஒரு காலத்திலும் பிரியம் வராது, சந்தோஷம் வராது என்பதாக நம்மை நினைக்க வைத்து, பல கர்மங்களிடத்திலே புண்ணிய கர்மம், நித்திய கர்மம், நிமித்த கர்மம், காமிய கர்மம், நிஷ்காமிய கர்மம், விசேஷ கர்மம், இப்படி விதவிதமான கர்மங்களில் கொண்டு போய் நம்மை புகுத்தி கொண்டு தள்ளி, கர்மத்திலேயே நம்மை பந்தப்பட வைத்து மீண்டும் மீண்டும் பிறப்பை இறப்பை கொடுத்து, இந்த ஆன்மாவானது விதவிதமான மாறுபாடுகளை அடைந்ததாக நினைத்து, உண்மையான சொரூபத்தை இழந்ததை போல் நினைத்து வெகு தூரம் வந்து விடுகின்றான் இந்த ஜீவன். இதனுடைய எண்டு என்ன? இதனுடைய முடிவு என்ன? சம்பவஸ்ச விநாசஸ்ச சோகஹா விவிதஹா ஸ்மிருதஹா அவிவேகஹா சிந்தாச்ச விவேகா ஸ்மிருதிரேவச்ச. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டான். இந்த கர்மத்தினாலே இந்த ஆன்மாவானது கர்மத்துக்குள்ளே புகுந்து சம்பவஹா பிறப்பதும், விநாசஹா அழிவதும், விவிதஹா சோகஹா விதவிதமான சோகங்களை மனதிலே தாங்கிக் கொண்டு வாழ்வதும் வருந்துவதும். என்ன வேடிக்கை பாருங்க. இந்த பள்ளிக்கூடங்களில் போனீங்கன்னா, சிறு குழந்தையாக இருக்கும்போது ஒரு குழந்தை அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அழுகிறது. அது ஏதோ ஒரு காரணத்திற்காக அழுகிறது. வகுப்பறையிலே பசியின் காரணத்தினாலோ, பயத்தின் காரணத்தினாலோ, வியாதியின் காரணத்தினாலோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்திற்காக அந்த குழந்தை ஒரு நிமித்தமாக அழுகிறதுன்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை அழறத பார்த்து பக்கத்தில் குழந்தை வான்னு அழ ஆரம்பிக்கும். இப்போ வேடிக்கை என்னடான்னா, நீ ஏன் அழுகிறாய் அப்படின்னு அந்த குழந்தைய போய் கேட்டா அதுக்கு தெரியாது. அந்த குழந்தை அழுது நானும் அழுதேன்னு சொல்லலாம் தெரியாது. இப்ப அந்த குழந்தை அழுகி நிப்பாட்டினா இந்த குழந்தை அழுகி நிப்பாட்டும். இப்போ ரெண்டு குழந்தைகளும் சேர்ந்து அழுவதை பார்த்து முழு வகுப்புல இருக்கக்கூடிய குழந்தை அழ ஆரம்பிச்சு. ஏன் அழுகிறாய் தெரியாது. ஒரு குழந்தை அழுது நானும் அழ. ஒவ்வொரு ஜீவனும் நீ ஏன் அழுகிறாய், அவனுடைய சோகம் என்னுடைய சோகம், என்னுடைய சோகம் என்னுடைய சோகம். அடே நீ சோகம் அற்றவன்பா, உனக்கு சோகமே கிடையாது. இல்ல இல்ல நானும் சோக அபிமானி,
இன்னொருத்தருடைய சோகத்தையும் வாங்கிக்கொண்டு அந்த சோகத்தையும் சுமக்கிறேன். ஆக மட்டும் நான் சோக கீதம் வாசித்துக் கொண்டே இருப்பேன், சுக கீதம் வராது. ஏன் அழுகிறாய்? அவனுக்கு அந்த கஷ்டம் வந்துருது, இவனுக்கு அந்த கஷ்டம் வந்துருது, இவனுக்கு அந்த குறை இருக்கு, அவனுக்கு அந்த குறை இருக்கு. சரி, நீ போய் சரி பண்ண போகிறாயா? உன்னால் சரி பண்ண முடியுமா? உனக்கு அந்த தகுதி இருக்கிறதா? இல்ல. அப்புறம் எதுக்கு அழுகிறாய்? நீ அழுவதனாலே உன்னுடைய சுகம் மாறப்போகிறதா? என்ன அறியாமை பாருங்கள். ஆத்மாவுடைய சொரூபம் விஷோகம், சோகமற்றது ஆத்மா. ஆனால் தன்னை கொண்டு போய் அப்பிரியமான வஸ்துவிடத்திலே வைத்துக் கொண்டு நான் சோகம் உடையவன், வருத்தம் உடையவன். வருத்தத்தை போக்கிக் கொள்வதற்காக இந்த உலகத்திலே நான் விதவிதமான கர்மங்களை செய்ய வந்திருக்கிறேன். பைத்தியம் மாதிரி மீண்டும் மீண்டும் கர்மத்துக்கு பின்னாடியே ஓடுகிறோமே தவிர ஒரு நிமிடம் அமைதியா உட்கார்ந்து கொண்டு என்னுடைய சொரூபம் என்ன, எதை நோக்கி நான் வாழ வந்திருக்கிறேன் சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. எதையாவது நான் மாற்றி விடலாமா என்று அகங்காரமானது துடிக்கிறது. அகங்காரத்துக்கு திணி போடுவதிலேயே வாழ்க்கை போய்விடுகிறது. அதனால இங்க சொல்றான், சம்பவா விநாசகா விவித சோகா. விதவிதமான பலவாறான சோகங்கள், மனதிலே வருத்தங்கள். ஐயோ, ஒன்னா ரெண்டா? ஒரு நாளேனும் கவலை இல்லாமல் சிரிக்க மறந்தாய் மனிதனே. பிறக்கும் தோறும் அழறும், இறக்கும் தோறும் அழறும், நடுவில் வாழும்போதும் அழுது கொண்டே சோகத்தோடையே. சந்தோஷமா வாழ்ந்து பாருப்பா. இதுல வேற நான் சந்தோஷமா இருக்கிறது யாருக்கு தெரிந்து விடக்கூடாது, அதுக்காக யார் கேட்டால் நான் துக்கமா இருக்கேன்னு சொல்லிக்கணும். எந்த மலரும் தன்னை மறைத்துக் கொள்வது இல்லை. தன்னுடைய ஆனந்தத்தை ஒரு காலத்திலும் அது மறைத்துக் கொள்வது இல்லை. யாருக்காக மறைக்கிறது? சோக கீதம் வாசித்து கொண்டு வரணும், மகிழ்ச்சியோடு தான் இருக்கு. அது நம்மளை பார்த்து சிரிக்கிறது. என்னை போல சந்தோஷமா இரேன்னு அது சிரிக்கிறது. விவித சோகா. அடுத்ததுதான் நம்ம இப்ப சொன்னதெல்லாம். அவிவேகா, பகுத்தறியக்கூடிய அறிவிருந்தும் அந்த அறிவை இழந்தவனாய். யாரு? அப்பிரியத்திடத்திலே யோகம் வைத்து பிரியத்திடத்திலிருந்து நீங்கியவனாய், லிங்க சரீரத்திடத்திலே அபிமானம் கொண்டு இந்த ஆத்மாவானது மீண்டும் மீண்டும் கர்மத்துக்குள்ளே புகுந்ததாய் பிறப்பு இறப்பை தொட்டுக்கொண்டு நிறைய சோகத்தை எல்லாம் சுமந்து கொண்டு சோகத்தை போக்கிக் கொள்வதற்காகவே வாழ்க்கையை விரட்டி பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்து சிந்தா கவலையுடன் எவ்வளவு தூரம் விலகி வந்துடுறோம் பாருங்க, எவ்வளவு தூரம் விலகி வந்துடுறோம் பாருங்க. இதெல்லாம் சொல்றது யார்? மறுபடியும் ஞாபகம் வச்சுக்கணும். ஹிரண்யகசிபு சொல்றான், சிந்தா விவேகா ஸ்மிருதி ஏவ. பகுத்தறியக்கூடிய அறிவு இருந்தும் அதை சிந்திக்க முடியாதவனாய், ஆத்மாவுடைய சொரூபமானது மாறுபாடு உடையது என்பதாக நினைத்து, ஸ்மிருதா, ஆத்மாவுடைய சொரூபம் அழிவுடையது, மாற்றம் உடையது, சோகம் உடையது, பந்தப்பட்டது, அபிமானம் உடையது, வாசனை நிரம்பியது, மாறுதலுக்கு உட்பட்டது, பிறப்பு இறப்பு உடையது என்பதாக நினைத்து அந்த எண்ணத்தோடையே இவன் வாழ்கிறான், அவிவேகத்தின் காரணத்தினாலே. அதனாலே அழுவதை விடுங்கள், அழுவதை விடுங்கள். ஆத்மாவுக்கு அழிவு என்பது இல்லை. அனாத்மாவானது வாசனையின் காரணத்தினாலே ஒரு இடத்திலிருந்து ஒரு இடத்திலே தோன்றி வந்து சேர்ந்து அனுபவித்து விட்டு மீண்டும் பிரிந்து விட்டது.
அதற்கு எவ்வகையிலும் இந்த உலகத்திலே இருப்புத்தன்மை என்பது இல்லை. ஆகையினாலே உண்மையை உணர்ந்து கொண்டு அழுவதை நிறுத்திக் கொள்கின்னு சொல்லி ஒரு அழகான யமதர்மராஜாவுக்கும் நடந்த ஒரு கதையை, பழைய கதையெல்லாம் சொல்லி, இவ்வாறாக நீங்கள் வருந்த வேண்டாம். யமனுக்கும் இறந்த ஒருவருடைய உறவினருக்கும் இடையில் இருந்த அழகான சம்வாதத்தை சொல்லி, அவர் எப்படி இந்த ஞானத்தை கொடுத்தார் என்பதை எல்லாம் சொல்லி, ஆகையினாலே அழாதீர்கள், வருந்த வேண்டாம் என்று சொல்லி அவர்களை தேற்றிவிட்டு இவன் என்ன சொல்ல வருகிறான்? நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்காக வந்திருக்கிறோம். அசுரர்களுக்கு முக்கியமான விஷயம் இதுதான். அசுரர்களுக்கு, ராட்சசர்களுக்கு போரிலே இறப்பு என்பது சொர்க்கத்தை கொடுக்கக்கூடியது. ஆகையினாலே உன்னுடைய கணவன் எவ்வகையிலும் தாழ்ந்து போகவில்லை, அவன் வீர மரணம் தான் அடைந்திருக்கிறான். ஆகையினாலே அவனை குறித்து நீ வருந்த வேண்டும். அப்ப இவன் என்ன சொல்ல வரான்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் சொல்ல அல்லவா, இந்த மதத்திற்காக யார் இத்தனை பேரை கொல்லுகிறார்களோ அவர்கள் சொர்க்கம் அடைவார்கள், அவர்களுக்கு மோட்சம் உண்டு. அப்போ அசுர சம்பத் கொண்டவர்களுக்கு அழிவு என்பது என்னடான்னா, சரீரம் அழிகிறது, அவ்வளவுதான். ஆன்மா அழிவற்றது, சரீரம் அழிகிறது. அப்ப சரீரத்தை அழிப்பதில் என்ன தவறு? நாம் அழிப்பது சரீரத்தை தான், ஆன்மாவை அல்ல. ஆன்மாவுக்கு அழிவு என்பதே கிடையாது. ஆகையினாலே நன்றாக குடியுங்கள், நன்றாக அனுபவியுங்கள். சண்டையென்று வந்தால் நாம் வெற்றி பெற்றால் இந்த உலகத்தை அனுபவிப்போம், இறந்தால் நமக்கு சொர்க்கலோகம் என்பது உண்டு. இதுதான் அசுர சம்பத் உடையவர்களுடைய உபனிஷத். இதை சொல்லிவிட்டு அவனை தேற்றிவிட்டு ஹிரண்யகசிபு தனக்கு எவ்வகையிலும் அழிவு வந்துவிடக் கூடாது என்று சொல்லி தான் அழிவு வராத வண்ணம் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக கடுமையாக தவம் ஏற்றுகிறான். கோர தபஸ். எவ்வகையிலும் தனக்கு அழிவு வந்துவிடக்கூடாது. உணவை நிறுத்தி, காற்றை நிறுத்தி, ஜலத்தை நிறுத்தி, மனதை ஒருமுகப்படுத்தி, கடுமையான பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரக்கூடிய அளவு கடும் தவம் ஏற்றுகிறான். அடிப்படை நோக்கம் என்ன? பிரம்மனை அடைவதற்கு அல்ல, மோட்சம் அடைவதற்கு அல்ல. அல்பமான தனக்கு எவ்வகையிலும் மரணம் வந்துவிடக்கூடாது, தான் இந்த உலகத்திலே எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டு என்னை எல்லோரும் போற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த சுகத்தை நான் அனுபவிக்க வேண்டும். நம்மளும் அதனை வேண்டுறோம். எனக்கு இந்த பலம் வேண்டும், அந்த பலம் வேண்டும். எல்லா பலமும் எதுக்குடானா, கர்த்தாவுக்கு இன்னும் அதிகமான அகங்காரத்தை கொடுத்து, இன்னும் கர்த்தாவை எந்த அளவுக்கு கர்ம பந்தத்திலேயே வைத்திருக்க செய்யலாம், அபிமானத்திலேயே மோகத்திலேயே வைத்திருக்க செய்யலாம் என்பதை செய்வதற்காக எல்லா உலகத்தில் என்னென்னலாம் கர்மங்களோடு எல்லா கர்மத்தையும் செய்ய தயாரா இருக்கும். இப்போ இவனுடைய கடுமையான தவத்தை பார்த்து பிரம்மாஜி வரார்.
பிரம்மாஜி அவனுக்கு வரம் கொடுக்க வர, உன்னுடைய தவத்தை எல்லாம் ரொம்ப ரொம்ப மெச்சினுமாப்பா, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள். யதி தாஸ்யஸ்யபிமத்தான் வரான்மே வரதோத்தமே பூதேப்யஹ த்வத் விசிருஷ்டேப்யோ மிருத்யுஹு மா பூன்மம பிரபோ. நீர் எனக்கு வரம் கொடுக்கிறேன் என்று விரும்பினால், வரம் கொடுக்க நீர் விருப்பப்பட்டால், மே யதி வரம் தாஸ்யசி சேத், நீர் எனக்கு வரம் கொடுக்கணும்னு விரும்பினால் எனக்கு இந்த வரத்தை கொடுங்கள். என்ன செய்யணும்? என்ன வரம் வேணுமா? துவது விசிருஷ்டேப்யோஹோ பூதேப்யஹ, எனக்கு உம்மால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய, விசிருஷ்டஹ உம்மால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய, பூதேப்யஹ ஜீவராசிகளிடத்திலிருந்து, உம்மால் படைக்கப்பட்ட 14 லோகத்திலும் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜீவராசிகளிடத்திலிருந்து, மம மிருத்யுஹு மா பூத், எனக்கு ஒரு காலத்திலும் மரணமானது சம்பவிக்க கூடாது. இவன் தான் சொன்னான், இரண்யாக்ஷனுடைய மனைவியிடத்திலே வாசனையின் காரணத்தினால் எல்லோரும் சேர்கிறார்கள், வாசனையின் காரணத்தினாலே சேர்ந்து வாழ்கிறார்கள், வாசனையின் காரணத்தினாலே பிரிகிறார்கள். அவன் என்ன கேட்கிறான் போய் பிரம்மாஜிட்ட, ஒரு காலத்திலும் எந்த ஜீவராசிகளிடத்திலும் இருந்தும் எனக்கு மிருத்யுஹு மம மிருத்யு, எனக்கு மரணமானது மாபூத் சம்பவிக்க கூடாது, ஏற்படக்கூடாது. இரண்டாவது, அப்படி எல்லா ஜீவராசிகளிடத்திலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாதுன்னா, எப்படியெல்லாம் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, யார் யாரிடத்திலிருந்தெல்லாம் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, அதெல்லாம் கேட்கணும் அல்லவா? எந்தெந்த இடத்திலிருந்தெல்லாம் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது, அதெல்லாம் கேட்கிறான். ந அந்தர் பகிர் திவா நக்தம் அன்யஸ்மாதபீச்ச ஆயுதைஹி ந பூமௌ ந அம்பரே மிருத்யுஹு ந நரைஹி ந மிருகைஹி அபி. இவன் நினைச்சிட்டு இருக்கான் நாம எல்லாத்தையும் தெளிவாக ஆராய்ச்சி பண்ணி பிரம்மாஜிட்ட போய் எல்லாத்தையும் கேட்கிறோம் நினைச்சிட்டு இருக்கான். நஹி அந்தஹா, எனக்கு உள்ளும் வெளியிலும், பகிஹீச்சே எனக்கு உள்ளும் வெளியிலும், கட்டடத்துக்கு உள்ளும் கட்டடத்துக்கு வெளியிலும் எனக்கு இறப்பு வரக்கூடாது. எல்லா கட்டடத்துக்குள்ளும், அது ஆலய கட்டடத்துக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில இருந்தாலும் சரி, அரண்மனை கட்டடத்துக்குள்ள இருந்தாலும் சரி, வீட்டு கட்டடத்துக்குள்ள இருந்தாலும் சரி, வெளியில கட்டடத்துக்கு உள்ளும் வெளியிலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. உள்ளே வெளியே ஒரு உபாதின்னு ஒன்று வரும்போதுதான் உள்ளே வெளியேன்னு சொல்றோம். அதே போல உடலுக்கு உள்ளும் உடலுக்கு வெளியிலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. சரி. இரண்டாவது, நக்தஹா திவாவா, எனக்கு இரவு பகல், இரவிலும் எனக்கு மரணம் வரக்கூடாது, பகலிலும் எனக்கு மரணம் வரக்கூடாது. இரவு பகல் இல்லாத காலத்திலும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. மூன்றாவது, அன்யஸ்மாதபி, அன்யஸ்மாத் மற்ற ஜீவராசிகளிடத்திலிருந்து, நீர் படைக்காமல் இருக்கக்கூடிய, உம்முடைய படைப்பு இல்லாமல் மற்ற படைப்புகள் இருக்கும் அல்லவா, தக்ஷ பிரஜாபதி படைத்த அந்த படைப்பிலிருந்தும் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. சரி, அது போ. ஆயுதைஹி, ஆயுதங்களால் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. சரி, அப்புறம்
பூமௌ வா அம்பரே வா ந மிருத்யுஹு. பூமியிலோ ஆகாசத்திடத்திலோ எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. சரி, நரைஹி வா மிருகைஹி வா, மனிதர்களால் மிருகங்களால் எனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது. பிரம்மாஜி பார்க்கிறார், அப்ப வேற யார்கிட்ட தான்பா சம்பவிக்கலாம்? நாளை காலை வாருங்கள், இன்னும் யார் யார் இடத்துல இருந்தெல்லாம் எனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு கேட்கிறான் ஹிரண்யகசிபு. நாளை காலை பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.